எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். சென்ற பதிவுல ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அப்படின்ற புத்தகத்தை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அதுல ஜான் கிரே அவர்கள் முன்னுரை எழுதியிருக்கிறாருங்க. அந்த முன்னுரை தன்னுடைய சொந்த வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இவரை இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு தூண்டுது. இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளை பண்றதுக்கு தூண்டுதுங்க. 7 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. ஜான் கிரே அவர்களுக்கு அவருடைய மனைவி பெயர் போனி. அவர்களுக்கு குழந்தை பிறக்குதுங்க. குழந்தை ஒரு பிறந்து ஒரு 5 நாள் பயங்கர கஷ்டத்துல இருந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல போனி அவர்களும் அவருடைய குழந்தையும் வீட்டுல இருக்கிறாங்க. இவர் அலுவலகத்துக்கு போயிடுறாரு. வலி வேதனையில துடிக்கிறாங்க. வலி மாத்திரை அவர்களுக்கு தீந்துருச்சு. போனி அவர்களுக்கு வலி மாத்திரை தீர்ந்ததுனால கிரே அவர்களுடைய சகோதரர் ஒருத்தவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு குழந்தையை பார்க்கறதுக்காக வர்றாரு. அவர்கள்ட்ட போனி அவர்கள் என்ன சொல்றாங்க, வலி மாத்திரை தீர்ந்துருச்சு, இதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பரிந்துரைக்கிறாங்க. சகோதரர் என்ன பண்றாரு, வெளில போய் வாங்க போனவர் மறந்துடுறாரு. அன்னைக்கு நாள் ஃபுல்லா வலி வேதனையில துடிக்கிறாங்க போனி அவர்கள். ஜான் கிரே அவர்களுக்கு அவர் போனும் பண்ணல. ரைட். ஜான் கிரே சாயங்காலம் வீட்டுக்கு வர்றாரு போனியை பார்க்கறதுக்கு. இவங்க வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட். என்னை பத்தி யாருக்குமே எந்த கவலையுமே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். இவர் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப, இது மாதிரி வலி கூடி விட்டது, வலி மாத்திரை தீந்துருச்சு. ரைட். நான் நாள் ஃபுல்லா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு 2 எட்டி கூட நடக்க முடியாத சூழல்ல இருக்கு, என்னை பத்தி யாருக்குமே கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இவருக்கு கோபம் வந்துடுது. இவர்களுக்கு வலி வேதனை இருக்கிறது, வலி மாத்திரை தீந்து விட்டது அப்படின்ற செய்தி தெரியாது. ரைட். எனக்கு இந்த விஷயமே தெரியாது, என்கிட்ட இதை சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஜான் கிரே பயங்கரமா கத்துறாரு. கத்திட்டு அவர் உடனே சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு. ரைட். அந்த நேரத்துலதான் போனி அவர்கள் தடுத்து நிப்பாடுறாங்க. என்னை விட்டு போயிடாதீங்க, நான் ஏற்கனவே நாள் முழுதும் பயங்கரமான வேதனையில இருந்தேன், தயவு செய்து என் கூட இருங்க, என் கரங்களை பிடிச்சுக்கோங்க, அணைப்பா பிடிச்சுக்கோங்க, குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்கோங்க, எங்க 2 பேரையும் விட்டு நீங்க வெளியில போயிடாதீங்க, வீட்டை விட்டு வழக்கம் போல போயிடாதீங்க. நான் சந்தோஷமா இருக்கிறப்ப, நான் ஆரோக்கியமா இருக்கிறப்ப, எனக்கு வலி வேதனை இல்லாதப்ப என்னோட ரொம்ப மகிழ்ச்சியா நேரத்தை செலவு பண்றீங்க. எனக்கு ஒரு சிக்கல் வருது, ஒரு வலி வேதனை வருது அப்படின்னா அன்னைக்கு என்னுடைய அருகில் இருக்காம நீங்க பாட்டுக்கு சண்டையை போட்டு சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு வெளில கிளம்பிடுறீங்க. ரைட். இது சரியில்லை அப்படின்னு சொல்லி என் கூட இருக்கலாம்ல நீங்க அப்படின்னு சொல்லி போனி அவர்கள் அன்னைக்கு சொல்றாருங்க. ரைட். சண்டை, அதாவது 2 பேருமே கடுமையான வாக்குவாதத்துக்கு வர்றாங்க. இவர் சட்டை எடுத்து வெளில போறப்ப போனி அவர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ரைட். இவருக்கு அப்பதான் போனி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது, பிரச்சனைகள் வருது, இந்த நேரத்துல நம்ம வெளில போனோம் அப்படின்னா அவர்களுக்கு இன்னும் பயங்கரமான துயரத்தை அல்லவா உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனி அவர்கள் கரங்களை பிடித்து அணைப்பா குழந்தையை சேர்த்து பிடித்துக் கொள்கிறாங்க. அப்ப பயங்கரமா அழுகுறாங்க. அதாவது, நான் வலி வேதனையில் இருந்தேன், இப்ப எனக்காக இங்க உட்காந்துருக்கிறீங்க, ரொம்ப நன்றி, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு புரியுதுங்க. அதாவது அந்த இடத்துல ஒரு பெண் இருந்திருந்தால் அப்படின்னா இப்படி சட்டை எடுத்து மாட்டிட்டு போக மாட்டான். ரைட். ஒரு ஆணுக்கு பெண்ணுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க தெரியல, முடியல. ரைட். ஒட்டுக்கொள்ளணும். ஓகே. அந்த இடத்துல ஒரு பெண் இருந்ததுதான் அப்படின்னா அதோடைய அந்த இடத்துல உள்ள நடக்கக்கூடிய காட்சிகளே அப்படியே வேறையாக இருக்கும். ரைட். அதை ஜான் கிரே அவர்கள் புரிந்து கொண்டார். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏன் என்னால அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 7 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்றார். ஆராய்ச்சி பண்ணிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 25,000 பேரை நேர்ல சந்திக்கிறார். அவர்கிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்கல்ல, உளவியல் ரீதியா இந்த மாதிரி பிரச்சனைகள் யார் யாருக்கா இருக்கோ அவங்க எல்லாம் கவுன்சிலிங் பண்றாரு. கவுன்சிலிங் பண்ணிட்டு எக்கச்சக்கமான தரவுகளை எடுக்கிறாரு. அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண் பெண் 2 பேருக்குமே சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, பெண் ஒரு கிரகத்துல இருந்து வந்தவர், அதாவது ஆண் இன்னொரு கிரகத்துல இருந்து வந்தவர். 2 பேருமே வேற்று கிரகத்தினர். ஒருத்தர் செவ்வாயில இருந்து வந்திருக்கிறார் ஆண், பெண் சுக்கிரன்ல இருந்து வந்திருக்கிறாங்க. 2 பேரும் பூமியில ஒன்னா சேர்றப்போ அவங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே, ஒரு பெண் எப்படி இருப்பா, ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய்னா அவன் செவ்வாய் கிரகத்துல வேற மாதிரி இருப்பாங்க, சுக்கிர கிரகத்துல எல்லாமே வேற மாதிரி இருப்பாங்க. ரைட். அதாவது சுக்கிர கிரகத்துல எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இங்க அதாவது செவ்வாய் கிரகத்துல எல்லாருமே பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க.
ரைட். நான் அதாவது அடுத்த அத்தியாயத்துல உள்ள கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்காக. இதுதான் 2 கிரகத்துல வாழ்றவங்க. பெண் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா. ரைட். ஆண் வந்து ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், இந்த பிரச்சனைக்கு நான் தான் தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட எண்ணம் எப்பொழுதுமே இப்படியே இருக்கும். 2 பேரும் பூமியில ஒண்ணு சேர்றப்ப என்ன ஆகும்? ரைட். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள்ல பிரச்சனைகள் இருக்காது, சுமூகமா போயிடும். ரைட். யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, குடும்பத்துல வந்து ஒரு பினான்சியலா ஏதாவது ஒரு அன்ஸ்டெபிலிட்டி வந்துடுது, அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த 2 வேற்று கிரகத்தினரும் ஒன்னா சேர்றப்போ பிரச்சனைகள் முக்கியம். அந்த ஒன்னா சேர்றப்போ நம்ம 2 பேரும் வேற்று கிரகத்தினர், நம்ம 2 பேருக்கும் வேறு வேறு சிந்தனைகள் உண்டு, செயல்பாடுகள் உண்டு, உணர்வுகள் வேற வேற, 2 பேரும் ஒன்னா சேர்றோம். ரைட். அந்த புரிதல் 2 பேருக்குமே இல்லாம 2 பேரும் கண்ணாப்புன்னு கத்திக்கிட்டு சண்டையை வளர்த்துட்டு 2 பேரும் 2ஆ பிரிஞ்சுவாங்க. ரைட். அதைத்தான் அவரு சொல்றாரு. அவருக்கு போனி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. அதற்கப்புறம் அவர் வந்து இதுல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி எப்படி இந்த பிரச்சனைகள் வந்து கையாள்வது. நம்ம முன்னூறு போன பதிவுல சொன்ன மாதிரி இது ஒரு பிரச்சனைகள் ஆரம்பமாகிறப்ப அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம எதிர்கொள்றது, அதற்கான தரவுகள் எல்லாத்தையுமே கொடுக்கும். முக்கியமா பிரச்சனைகள் எதனால வரும்னு நம்ம நினைக்கிறோம்? ஒரு வெறுப்பு, அவநம்பிக்கை, ரைட், கோபம், ரைட், இதனாலதான் வரும். கோபம் எப்ப வருங்க? நம்மளோட எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் ஆகல. 2 பேருமே வேறு வேறு கிரகத்தினர். இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற, இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற, இவங்களோட எமோஷன்ஸ் வேற, இவங்களோட எமோஷன்ஸ் வேற, இவங்களோட தாட்ஸ் வேற, இவங்களோட தாட்ஸ் வேற, இவங்களோட திங்கிங் வேற, இவங்களோட திங்கிங் வேற. 2 பேருக்குமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்? வேறு விதமாகத்தான் இருக்கும். இது என்னுடைய கனைவி, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் அப்படின்னு கிடையாதுங்க. இது எனக்கும் என் மனைவிக்கு மட்டும் இந்த வேறுபாடு இருக்காதுங்க. ஆண் பெண் எல்லாருக்குமே இந்த வேறுபாடுகள் இருக்கும். அதைத்தான் ஒரு எடுத்துக்காட்டாக 2 பேரும் வந்து இந்த மாதிரி எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாத்துலேயுமே வேறுபட்டு நிற்பார்கள் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஓமைக்காக இவங்க வந்து இந்த கிரகத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க இந்த கிரகத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, 2 பேரும் பூமியில வந்து ஒன்னா வாழ்றாங்க. வாழ்றப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு எப்படியெல்லாம் தீர்வு காணணும்னு சேர்த்து சொல்றாரு இந்த புத்தகத்துல. ரைட். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோபம் வரும். ரைட். எப்படி அதை வந்து கையாளுறது, இதை தாங்க சொல்றாரு. அவருடைய சொந்த அனுபவத்துல இருந்து வர்றாருங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட 25,000 நபர்களை வந்து பாக்குறாரு, கவுன்சிலிங் கொடுக்குறாரு. அவங்களுடைய சொந்தக்காரங்களை எல்லாமே கவுன்சிலிங்ல. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இவ்வளவுதானா, இதுதான் பிரச்சனையா, நான் கூட இருந்தா போதுமா, வேற ஒண்ணுமே வராதா, சண்டையே வராதா, என் வீட்டுக்காரம்மா சொல்றத நான் காது கொடுத்து கேட்டு சும்மா வேணுக்குமையாவது தலையை ஆடிட்டு மாடு மாதிரி ஆடிட்டு இருந்தாலே பிரச்சனை வராதா வீட்டுல அப்படின்ற அளவுக்கு அவர்கிட்ட முடிச்சுட்டு போறவங்க ஒரு வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் கழிச்சு நான் ஒண்ணுமே பண்றது இல்லை, எங்க வீட்டுக்காரம்மா ஏதாவது பேசினா நான் தலையை மட்டும் ஆடிட்டே விட்டுருவேன். இவங்க உடனே எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாலும் சூப்பரா பண்றீங்க, அவர் என்ன பண்ணாலும் சரி சூப்பரா பண்றீங்க, நீங்க பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எங்க வீட்டுல சண்டையே வராது. ரைட். இதெல்லாம் பின்னாடி உள்ள அத்தியாயங்கள்ல வருதுங்க. ரைட். இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி வந்து நம்ம வந்து அன்பை வந்து செலுத்துறது, எப்படி அவங்கள்ட்ட இருந்து அன்பை வழிப்பறி பண்ணி வாங்குறது, எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கிறாருங்க. அதாவது முக்கியமா இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளோட மனசை விசாலமா வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட். முக்கியமா முன்னுரையில இவர் சொல்றது இதுதாங்க. நம்மளோட மனசை திறந்த மனதோட வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா, வாங்க நான் தான் உங்களை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கணும். ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து அன்பு செலுத்த வர்றாங்கன்னா, அந்த அன்புக்கு பாத்திரமானவன் நான் எல்லா அன்பையும் என்னிடமே கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசார ஏத்துக்கணுங்க. ரைட். இந்த மனசை விசாலப்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கோபம், இந்த எதிர்மறை எண்ணங்கள், இந்த சந்தேகங்கள், நம்பிக்கையின்மை, வெறுப்பு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க. முன்னுரையில இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. பின்னாடி நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்தை பார்ப்போம். அருமையாக இருக்கும். எல்லாருக்குமே நன்றி.